ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலியில் ரொம்பவே ஃபேமஸான அல்வா, நெல்லையப்பர் கோவில், நம்ம ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட், நம்ம திருநெல்வேலி ஆற்றுப்பாலம், தாமிரபரணி ஆறு, டவுன் ஆர்ச் எல்லாருக்குமே பரிச்சயமான இடத்துல அடுத்ததாக எலக்ட்ரிக் ஆட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் கொடி கட்டி பறக்கிற நம்ம முருகப்பா குரூப்ஸோட மோன்ட்ரோ ஆட்டோ எலக்ட்ரிக் ஆட்டோ நிறையவே நம்ம இப்போ பார்க்கலாம். திருநெல்வேலியில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள். திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இந்த மோன்ட்ரோ எலக்ட்ரிக் ஆட்டோ ஒரு சூப்பர் ஆட்டோன்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டோவோட டெஸ்ட் ட்ரைவ் மேலா ஒரு 2 நாள் பண்ணியிருந்தாங்க. வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற எல்லா ஆட்டோ பேசஞ்சருக்குமே கேஸ் ஸ்டாலோட இன்ஜின் ஆயில் ப்ளஸ் ஆயில் ஃபில்டர் ஃப்ரீயாக மாற்றி கொடுத்தாங்க. எக்கச்சக்கமான ஆட்டோ கஸ்டமரோட மேலப்பாளையத்தை ஸ்தம்பிக்க வச்ச, எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு சூப்பரான மேலா 2 நாள் நம்ம நடந்திருந்தது. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஆட்டோ டிரைவர்ஸ் இங்கே வந்திருந்தாங்க. நிறைய பேர் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டோ புக்கிங்குமே நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஆட்டோ புக் பண்ணுறவங்களுக்குமே இவங்க ஸ்பெஷல் ஆஃபராக கோல்டு காயின் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 7500 வரைக்கும், அது போக ஒரு 20+ சூப்பரான கிஃப்ட்ஸுமே அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த டெஸ்ட் ட்ரைவ் மேலா எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னபூர்ணா ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற அவங்களோட ஃப்யூச்சர் ஷோரூம், இன்னும் சீக்கிரமே அங்கே வரப்போகிற மோன்ட்ரோ எலக்ட்ரிக் ஆட்டோ திருநெல்வேலியில் சமாதானபுரம் நியராக இயங்கிட்டுருக்கு. அவங்க அடுத்ததாக மேலப்பாளையத்தில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் பர்டிகுலராக இவங்க அந்த ஈவெண்ட் பண்ணியிருந்தாங்க. கேட்கவே வேண்டாம், 2 நாளுமே எக்கச்சக்கமான ஆட்டோ நிற்கவே இடம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணி அவ்வளோ சூப்பராக நடத்தி கொடுத்துருந்தாங்க. மோன்ட்ரோ எலக்ட்ரிக்கோட மைலேஜ் சாம்பியனுமே நம்ம அந்த இடத்துல பார்த்தோம். ஒரு 10 பேரோட ப்ரொஃபைல் வச்சுருந்தாங்க. தேவதாஸுங்கிறவர் 25,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. தேவதாஸ் அடுத்ததாக ஒருத்தர் 24,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. அடுத்ததாக ஒருத்தர் 21,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. அதாவது பர்டிகுலர் டைமில் இங்கே பை பண்ணி 6 மாதத்துக்குள்ளே இவ்வளோ கிலோமீட்டர் ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆட்டோ ஓடிட்டுருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஐக்கானாமே அவங்களோட டிஸ்பிளே ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. வர்ற எல்லா கஸ்டமருமே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக எல்லாரையுமே அலைன் பண்ணி டோக்கன் கொடுத்து வரிசையாக ஒவ்வொரு ஆட்டோவையுமே இன்ஜின் ஆயில் ஃபில்டர் எல்லாமே மாற்றி கொடுத்து அவங்களுக்கான டெஸ்ட் ட்ரைவ் ஃபுல்லாக கொடுத்து அதனோட எக்ஸ்ப்ளனேஷன், ஆட்டோக்கு இருக்க அவங்க இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ மாறுறதுக்கு முன்னாடி இருக்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி ரொம்பவே சூப்பராக அந்த ஈவெண்ட் நடத்தி கொடுத்துருந்தாங்க. நம்ம மோன்ட்ரோ எலக்ட்ரிக் ஆட்டோ ஈவெண்ட் இங்கே சூப்பராகவே நடந்திருந்தது. அதில் இதுக்கு முன்னாடி ஆட்டோ எடுத்திருந்தவங்க எல்லாரும் என்ன மாதிரியான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, இவ்வளோ நாள் ஆட்டோ ஓட்டியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நிறைய பேர் நம்மகிட்ட தகவல் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை பற்றி நம்ம கேட்கலாம். என் பேர் சங்கர், நான் சாந்திநகர். நவம்பர்லேருந்து எலக்ட்ரிக் ஆட்டோ சர்ச் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் இயர்லேருந்து சரி எந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வீடு பக்கத்தில் இருந்தது, ஆஃபீஸு, ஏன்னா பெல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். அதனால் ஓகேன்னு அதை சூஸ் பண்ணேன். பட் உடைய கிலோமீட்டர்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இது பெஸ்ட்டாக தெரிஞ்சது. ஏன்னா எனக்கு ஆட்டோ தொழில் புதுசு, இதான் ஃபஸ்ட் டைம் ஆட்டோ. பட் ஸ்ட்ரைட்டாகவே எலக்ட்ரிக் ஆட்டோ நான் பர்ச்சேஸ் பண்ணேன். 2.5 மந்த்ஸாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது, ஏன்னா நான் புதுசுங்கிறதுனால. ஆனால் அதுக்கப்புறம் 1.5 மந்த்தாக டெய்லி மினிமம் 1000 மேலே நான் பார்க்குறேன், கடவுள் கிருபையால். சாரு எல்லாம் கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, ஏர்ன் பண்ண முடியுது. எனக்கு இது பெனிஃபிட்டாக இருக்குது. வண்டி இது வரைக்கும் நான் எந்த ஸ்ட்ரகிளும் கொடுக்கல. சர்வீஸ்க்கும் சில ஆலோசனைகள் சின்ன சின்ன இதுக்கெலாம் கேட்கும்போது நல்லா எனக்கு கிளியர் பண்ணுறாங்க. பட் எது ஒன்றுனா சின்ன சின்ன வேலைனாலும் நான் கம்பெனிக்கு நேரடியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். 8,000. ஆமாம் ஆமாம், இது வரைக்கும் இல்லை. அப்போ பேட்டரி பவர் சார்ஜ்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் கிடைக்கும்? 160 கிடைக்குது. நான் சொல்கிறாங்க சிலர் 30லே போனால் 180 கிடைக்குதுன்ட்டு. பட் நான் ட்ரை பண்ணி பார்க்கல, ஏன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஒரு 40 மேக்ஸிமம். நான் பவர் மோடு நான் போகிறதில்ல, மேக்ஸிமம் எக்கனாமிக் மோட்லேயே தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். வெரி ரேர் பவர் மோடில் யூஸ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு எவ்வளோ சார்ஜ் போடுறீங்க, எவ்வளோ ஓட்டுறீங்க? 4.5 hours இல்லை 4 hour அந்த மாதிரி சார்ஜ் போடுவேன். மேக்ஸிமம் 140, சில நேரம் 150 கிலோமீட்டர்ஸ் கூட போயிடும். கணக்கு பண்ணும்போது 100 ஈக்குவலாக கணக்கு பண்ணும்போது 100 கிலோமீட்டர் வரும் மேபி. அதனால் உங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் கிடைக்குது? சேவிங்ஸ் எனக்கு கால்குலேட் பண்ண தெரியல. பட் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அந்த ஆட்டோ ஓட்டுனது இல்லை, அதனால் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியாது. பட் எனக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது. 8000 கிலோமீட்டரில் சர்வீஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்? சர்வீஸ்க்குன்னா நான் ஒரு 500 செலவு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம மோன்ட்ரோ ஆட்டோ பை பண்ணியிருக்கிற நம்ம சங்கர் சார் இருக்காங்க. சார் வணக்கம். நம்ம எங்கேருந்து வந்துருக்கீங்க சார்? நான் என்ஜோ காலனியில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். என்ஜோ காலனிலேருந்து வந்துருக்கேன். ஓகே, ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க சார்? கிட்ட ஒரு 35 வருஷத்துக்கு மேலே ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாடி இப்போ டீசல் வண்டி வச்சுருந்தீங்களா? ஆமாம், டீசல் வண்டி வச்சுருந்தேன். சார் இப்போ இந்த வண்டிக்கு மாறி எத்தனை மாதம் ஆகுது? இப்போ ஒரு மாதமாக ஆச்சு இந்த வண்டி வாங்கி ஓடி. இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்கு. உங்களுக்கு எக்கனாமிக்காக காசு மிச்சம் ஆகுது. ஓகே, டெய்லி டீசல் போடணுங்கிற பிரச்சனை இல்லை. ஓகே, காசு இருக்கோ இல்லையா வீட்டில் சார்ஜ் பண்ணிட்டு வண்டியை எடுத்துகிட்டு சவாரிக்கு வந்துடலாம்.
நிறைய லாபம் இருக்குது. பெட்ரோல் டீசல் வண்டி செஞ்சதுக்கும் இதுக்கும் எவ்வளோ சேமிக்கிறீங்க சார்? டீசல் வண்டினா ஆவரேஜ் ஒரு நாளைக்கு 250 ரூபா டீசல் போடணும். மந்த்லி 7500 ஆச்சு. 2 மாதத்துக்கு 15000 ரூபா ஃபியூல் சார்ஜ் வரும். ஆனால் இது கரண்ட் பில் அவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் ஃபுல் சார்ஜுக்கே வந்து 8 யூனிட் தான் ஓடுது. நம்ம டெய்லி 8 யூனிட் சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இன்றைக்கி 100 கிலோமீட்டர் ஓடிந்தோன்னா மீதி 60 அப்படியே பேலன்ஸ் இருக்கும். மறுநாள் 3 மணி நேரம் 2 மணி நேரம் தேவைக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம். காலியானால் ஃபுல்லாக 4 மணி நேரம் சார்ஜ் பண்ணணும். இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிக்கிங்க? இது வரைக்கும் நான் ஒரு 3500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சார்ஜ் போடுறீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்க? ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 100லேருந்து 120 கிலோமீட்டர் ஓடும். ஃபுல் சார்ஜ் பண்ணால் 160 ஓடும். நீங்கள் எக்கனாமிக் மோடில் வச்சு 30-35 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா 170 வரைக்கும் 75 வரைக்கும் மைலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கொஞ்சம் ஸ்கூல் ட்ரிப்லாம் எடுக்கிறதுனால 160 மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. மேக்ஸிமம் 100-120 கிலோமீட்டர் டெய்லி ஓட்டுறேன். இல்லை எத்தனை பேர் கூட்டு போகிறதுக்கான வசதிகள்லாம் எப்படி இருக்குது? இல்லை ஸ்கூல் குழந்தைங்களும் எடுக்கேன், அவ்வளோதான். மற்றபடி நம்ம சவாரிலாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வண்டி பிக்கப் இருக்காது, லோடு ஏற்றினா இழுக்காது அப்படிங்கிற மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. எப்படியும் ஒரு 800 கிலோ வரைக்கும் தாராளமாக இழுத்து போகுது. அப்படி இழுக்கல எக்கனாமிக் மாடல்னா நீங்கள் டிரைவிங் மோடில் வச்சு எடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆகி போய்கிட்டு இருக்கும். நார்மலாக உள்ள ஆட்டோ மாதிரி அது பிக்கப் ஆகி போய்கிட்டு இருக்கும். மோட்டர் ஆட்டோ எப்படி அறிமுகம் ஆச்சு? அவங்க சர்வீஸ் எப்படி இருக்குது? மோண்ட்ரா ஆட்டோ எப்படி அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து என்னை சந்தித்து இந்த மாதிரி வாங்க சொன்னாங்க. அதில் தான் நான் போய் அந்த கம்பெனியில் போய் பேசி வாங்கினேன். அவங்க எல்லா சலுகையும் எனக்கு என்ன மேக்ஸிமம் எவ்வளோ சலுகை கொடுக்கணுமோ அவ்வளோ சலுகையும் கொடுத்து வங்கியில் கடனுதவியும் வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லபடியாக ஓட்டிகிட்டு இருக்கு, நல்லாயிருக்கு. உங்கள் வேல்யூபான டைமில் ஒரு நல்ல ஒரு டைம் கொடுத்து நமக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கண்ணா, நம்ம பேர், நம்ம எந்த ஊரில் இருக்கீங்கண்ணா? என் பேர் சங்கர்குமார். ஓகே. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகேண்ணா. நான் இப்போ இங்கே வந்து தியாகராஜனில் இருக்கேன், இவி ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகேண்ணா. டீசல் வண்டியிலேருந்து இந்த வண்டிக்கு எப்போ மாறினீங்க, எப்படி இருக்குண்ணா எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு நல்லா வண்டி வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நமக்கு அந்த டீசலை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். சரி இப்போ ஒரு மாற்றமாக இந்த வண்டி மாறுமே அப்படின்ட்டு கேட்ட சாரை போய் பார்த்தேன். ஏற்கனவே நம்ம இறக்கிட்ட சார் டெமோ கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பேசும்போது சார்கிட்ட பேசும்போது சரி வண்டி நல்லா இருக்குது, சரி போட்டு விடுன்னு இது பண்ணி. நிறைய எலக்ட்ரிக் ஆட்டோ இருக்குது திருநெல்வேலியில். நீங்கள் மோட்டர் ஆட்டோ சூஸ் பண்ணுறது காரணம்? இல்லை, மோட்ரா வந்து நல்லா இருக்குன்ட்டு நல்லா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தே நல்லா இருக்குன்னாங்க. முருகப்பா குரூப்ஸ் நல்லா இருக்குன்ட்டு என் பையன் நம்ம சொன்னாப்புல. சரி எதுக்கும் போய் சாரி போய் பார்த்தோம், வண்டியை ட்ரெயில் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. 30 வருஷமா டீசல் ஆட்டோ ஓடிக்கீங்க. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஆட்டோக்கு மாறினதுக்கும் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் அனுப்பி? சரி, இது வந்து கொஞ்சம் சத்தம்லாம் போகுதுண்ணா, கொஞ்சம் இதாக இருக்குது. பொல்யூஷனும் கிடையாது ஒன்று. இந்த இன்னொன்று என்னென்னா எங்களுக்கு அந்த வண்டியோட இந்த வண்டி போகிறதுக்கு என்னென்னா கொஞ்சம் உட்காந்து போகிறதுக்கு லேடிஸு கொஞ்சம் வயசானவங்க ஏறி இறங்கி போகிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதில் எவ்வளோ செலவாகும், இதில் எவ்வளோ சேமிக்கிறீங்க? செலவு சேமிப்பு என்ன சார்? அதில் வந்து டெய்லி ஒரு 500 டீசல் போடுவோம். என்ன ஸ்கூல் ட்ரிப்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு 500 300 சில நேரத்தில் ஓடும், சில நேரத்தில் இதாக இருக்கும். ஆனால் எப்படி 300 டீசல் போடுவோம். இதுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நமக்கு இல்லை மிச்சம். சார்ஜ் போடலாம். இப்போ நம்ம வந்து இப்போ இன்றைக்கி என்ன ஓடுறோமோ அது கையில் நிற்கி. இப்போ இன்றைக்கி 800 ஓடுறோம்னா 800 நிற்கி. 500 ஓடினாலும் 1000 ஓடினாலும் 1000 நிற்கும். 800 ஓடினாலும் 500 நிற்கும். நம்ம எவ்வளோ சார்ஜ் போடுறீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் போகிறீங்க? நான் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு இப்போதைக்கு 80 கிலோமீட்டர் ஓட்டுதேன். 80 கிலோமீட்டர் ஸ்கூல் ட்ரிப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக ஓடும், இல்லைன்னா ஆஃபர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட ஓடும். நல்லா ஓடிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ சார்ஜ் போடுறீங்க? சார்ஜ் வந்து ஒரு 4 மணி நேரம் போடுறேன். ஃபுல் சார்ஜ் நல்லா ஏறுது. ஒரு 3 நேரத்தில் 3 மணி நேரம் தான் போட்டேன். ஆமாம், எனக்கு யாருக்கும் சார்ஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கு. நல்லா இருக்குன்னாங்க. லேடிஸ்லாம் ஏறி உட்காடுறாங்க, நல்லாயிருக்கு. சிலவங்களாம் நம்ம ஆட்டோவில் ஏறலாம், கொஞ்சம் வயசானவங்களும் வருவாங்க. உட்காந்து போகிறதுக்கு நல்லா இருக்குண்ணா. ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்களுக்கு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா ஓட்டுறதுக்கு. டைமில் நமக்கு ஒரு நல்ல பேட்டி கொடுத்துருக்கு. நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. என் பேர் எபன், ஊர் கீழாப்பட்டம். ஓகே. மோட்டர் ஆட்டோ எப்படி அறிமுகமாச்சு, எப்போ வாங்கினீங்கண்ணே? இன்னும் இந்த வண்டி வந்து 1 வருஷம் ஆச்சு நான் பார்த்தேன். ஓகே. ஏற்கனவே 5 வருஷம் ஆச்சு வண்டி ஓட்டினா. ஓகே. இந்த வண்டி 1 வருஷத்துக்கு மேலே தான் அங்கே பெல் ஸ்கூல் பக்கத்தில் பார்த்தேன். அப்போ ஒன் போர்டில் இருந்தது. அப்போ நான் டெஸ்ட்டு எடுத்து பார்த்தேன். வண்டி பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அப்போ வந்து என்னென்னா டீ போர்டு இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக டீ போர்டு வந்தது. டீ போர்டு வந்தப்பறம் வண்டி புக் பண்ணியிருக்கேன். வண்டி நல்லா தான் இருக்குது. நம்ம வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆகுதுண்ணே? வண்டி எடுத்து 1 மாதம் ஆகுது. நான் சார், நீங்கள் இதுக்கு முன்னாடி டீசல் ஆட்டோ வச்சுருந்தேன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இதுக்கும் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கண்ணே? இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்கண்ணா வண்டிக்கு. ஆமாம், வண்டி என்னென்னா ஸ்மூத்தாக இருக்குது.
ஒரு இறைச்சல் இல்லை, அதிக மைலேஜ் இருக்குது. அதில் ஒரு நாளைக்கு நான் 500 டீசல் போடுறேன். எனக்கு 500 சேவ் ஆகுது. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சார்ஜ் போடுறீங்க, எவ்வளோ தூரம் போகிறீங்க? சார்ஜர் வந்து 4 மணி நேரம் போடுறேன் நான். ஓகே. 4 மணி நேரம் போட்டோம்னா 120 கிலோமீட்டர் கிடைக்கும் வண்டிக்கு. ஓகே. ஆமாம். எவ்வளோ அதுக்கு சார்ஜ் யூனிட் ஆகுது? சார்ஜ் வந்து ஒரு 50 ரூபா இருக்குண்ணா. ஒரு 50 ரூபா ஆகுது. ஒரு 50 ரூபாவில் வந்து நீங்கள் ஒரு நாள் எவ்வளோ சேமிக்கிறீங்க? அதில் நான் ஒரு நாளைக்கு அந்த டீசல் வண்டிக்கு நான் 500 டீசல் போடுறேன். என் ஊருக்கு போயிட்டு வந்து வரதுக்கு, ஸ்கூல் ட்ரிப்லாம் எடுக்கிறதுக்கு. இதில் வந்து எனக்கு 50 ரூபாவில் முடிஞ்சது. இப்போ நீங்கள் அதிக நேரம் சார்ஜ் போட்டாலும் உங்களுக்கு சார்ஜ் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா? ஒரு சார்ஜ் கம்மியாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ சார்ஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா எல்லாம் ஒர்க் ஷாப்பில் பல்கில் பக்கத்தில் இருக்குண்ணே. ஓகே. அங்கே வேறு வழியில் போட்டுக்கலாம் எங்கனாலும். ஓகே. ஆமாம். அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? அதுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஸோ அப்போ சார்ஜ் பற்றி பயப்பட வேண்டாம். சார்ஜ் பற்றி எந்த பயமும் இல்லை. தேங்க்யூண்ணா. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் கொடுத்து நல்ல ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. வணக்கண்ணா. நம்ம பேர் கருப்பசாமி. ஓகேண்ணா. எத்தனை வருஷமாக ஆட்டோ ஓட்டுறீங்கண்ணா? நான் டீசல் அபே ஆட்டோ ஒரு 10 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன். ஓகேண்ணா. இந்த மோட்டர் ஆட்டோ அறிமுகம் எப்படி உங்களுக்கு வந்தது? மோட்டர் ஆட்டோ ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். சரிண்ணா. போய் ட்ரையல் பார்த்தேன். ஓகே. நல்லா இருந்துச்சு. நிறைய எலக்ட்ரிக் ஆட்டோ இருக்குது திருநெல்வேலியில். இந்த மோட்டர் ஆட்டோ சூஸ் பண்ண என்ன காரணம்? மோட்டர் ஆட்டோத்தில் இல்லை கொஞ்சம் நல்ல சிஸ்டங்கள் பெனிஃபிட்டுகள் நிறைய இருக்குது. ஓகே. என்ன அட்வான்ஸ்டேஜ் மாடல் நிறைய இருக்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. சும்மா டீசலாக ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதுக்கு இதுக்கு உள்ள என்ன டிஃப்ரெண்ட் பார்க்குறீங்க? டெய்லி 300 ரூபா டீசல் போடணும். இதுக்கு அப்படி இல்லை. சார்ஜுன்னு பார்த்தாலே ஒரு நாளைக்கு 50 ரூபா தான் நமக்கு வருது. 50 ரூபா சார்ஜில் 1500 ரூபாய்க்கு மேலே நம்ம வண்டி ஓட்டிடுறோம். சோசர் நல்லா கார் மாதிரி ஜம்முன்னு இருக்குங்க. அதை பற்றி பிரச்சனையே இல்லை. வண்டி அந்த வண்டியை விட இந்த வண்டி நல்லா இருக்குது. அதில் அதை வாங்கினாலும் பஜாஜ் சேகர்சர் அந்த சேகர்சர் இது போடணும். இதில் அப்படி இல்லை. சஸ்பென்சர் நல்லா இருக்குது. எலக்ட்ரிக் ஆட்டோவில் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கிடச்சிதுண்ணா? இதை பொறுத்த வரைக்கும் டீசல் துட்டு மிச்சம். சரி. அப்புறம் கொஞ்சம் சஸ்பென்சர் நல்லா இருக்கனால மேல்வழியில் வர்றதில்லை அந்த வண்டி மாதிரி. மக்கள் வர்றவங்க உள்ளே வர்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க? நல்லா இருக்குது வண்டி. நல்லா சத்தம்லாம் போகுது. நல்ல சஸ்பென்சர் நல்லா இருக்குது. அந்த வண்டி மாதிரி குதிக்க மாட்டேங்குது, உடம்போல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மற்ற டீசல் ஆட்டோ வச்சுருந்தவங்க வந்து கொடுக்கும்போது ரீசேல் இருக்கும், இதுக்கு இருக்கா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கு என்ன? ரீவேல்யூங்கிறது பின்னாடி அது 10 வருஷம் கழிச்சு கொடுக்கும்போது ரீவேல்யூ 10 வருஷத்துக்கு மேலே 15 வருஷம் அதுக்கப்புறம் தான் ரீவேல்யூ பார்க்க முடியும். ஓகேண்ணே. இது அந்த அன்னைக்கு 1500 ரூபா. அதுலேயே நம்ம ஒரு நாளைக்கு 50 ரூபா எடுத்து வச்சாலும் மாதம் அது எங்கேயோ போயிடுது. நம்மளுக்கு ரீவேல்யூ இதுலேயே நம்ம கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இதுலேயே நம்ம ரீவேல்யூ எடுத்துக்கலாம். சேவ் பண்ணிடலாம். மாதமே சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கான செலவு சேமிப்புலாம் எப்படி இருக்குண்ணா? இதுக்கான செலவு சேமிப்பு அந்த வண்டி ஓட்டும்போது கண்டிப்பாக 300 போட்டால் தான் அன்றைக்கி ஸ்கூல் ட்ரிப் எடுத்து சவாரி எடுத்ததுக்கு சரியாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கையில் ரூபா இல்லாமல் வந்தாலும் வீட்டில் சார்ஜ் போட்டு வெளியே வந்தாலும் நம்ம இங்கே வச்சு இங்கே ஓட்டின தொட்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஒரு செலவும் கிடையாது. வேல்யூபிளான டைம் கொடுத்து நமக்கு ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். மோண்ட்ரோ எலக்ட்ரிக் ஆட்டோ பை பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆட்டோ ஷோரூம் எங்கே இருக்குது, எதுக்கான ப்ரைஸ் என்ன, இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு இங்கே வந்திருந்தவங்களுக்கு கண்டிப்பாக விட கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஆட்டோ வாங்கணும்னு நினச்சவங்களுக்கும் இவங்க ஆட்டோ டிரைவர்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போ இவங்க ரீசெண்டாக வாங்கி இவங்களோட டிரைவிங் கிலோமீட்டர், அவங்களோட சர்வீஸ் எவ்வளோ இருக்குது, அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, எப்படி வந்து செலவே இல்லாமல் நிறைய சேமிக்கிறாங்கிற ஒரு ஐடியாவும் நம்ம பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக இந்த ஆட்டோவோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீசல் ஆட்டோவுக்கு நியர்பலாக கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இப்போ எல்லாமே எலக்ட்ரிக்காக மாறிட்டு இருக்க நேரத்தில் காரில் எலக்ட்ரிக் போனீங்கன்னா கார் டீசல் பெட்ரோல் காரோட எலக்ட்ரிக் கார் அதிகமாகவே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நிறைய பேர் பயணம் பண்ணுற ரொம்ப ஃபியூயல் எஃபிஷியன்சியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ப்ரைஸுமே இருக்குது. இதுக்கு வந்து லோன் ஆப்ஷனுமே நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நியர்லி ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசல் ஆட்டோ கம்பேர் பண்ணும்போது அதே ப்ரைஸ், அதை விட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் தான். 4 lakh above வந்து ப்ரைஸ் வந்து இருக்குது. நம்ம திருநெல்வேலி மோண்ட்ரோ ஆட்டோஸ் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி உங்களுக்கு நான் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். அந்த காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லாருமே ஆட்டோ நண்பர்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஈவெண்ட் நடத்தி முடிக்கிறதுக்கு. அடுத்ததாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தாங்க எங்கள் நிறைய ஆட்டோஸ் நண்பர்கள். அவங்க வந்து என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டுக்கலாம். டெஸ்ட் ட்ரைவ் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. நல்லா வண்டி ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நம்மளோட ப்ரொஃபஷனல் என்ன, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆட்டோ டிரைவர் தான். அவர் 10 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஆட்டோக்கு என்னென்ன மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்க, அதில் அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா? போகிறதெல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. சவுண்டு எந்த சவுண்டுமே நாய்ஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. திருநெல்வேலி பாளையங்கோட்டை என்ஜிஓலேருந்து வந்திருக்கேன்.
நம்ம மோட்டர் ஆட்டோ எப்படி அறிமுகம் கிடைச்சது? அதாவது இது ஏற்கனவே 5 வருஷமாக நல்ல இதாகிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா ஓட்டிகிட்டு இருக்காப்புல. எனக்கும் நானும் 10 வருஷமாக கேப்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன், நிறைய வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆனாலும் இந்த மாதிரி வண்டி நல்லா ஒரு சொகுசாக ஒரு உடம்பு வலி இல்லாமல் இருக்க, முதுகு வலி இல்லாமல் இருக்க, வயசானவங்களுக்கு அந்த மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கினா மானியம்லாம் இது பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு மானியம் கிடைச்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்னைக்கு ஆட்டோ ஓட்டி பார்த்ததுலேருந்து வேறு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓட்டி பார்க்கும்போது நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக கார் மாதிரி, காரில் போகிற மாதிரி நல்லா இருக்குது. அதாவது வயசானவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா முதுகு வலிக்க அந்த மாதிரி இதுலேருந்து கொஞ்சம் இப்போ இதாக இருக்கும். என் பேர் சர்தார், மேலப்பேலத்திலேருந்து வந்திருக்கேன். மோட்டராவோட எலக்ட்ரிக் ஆட்டோ ஓட்டி பார்த்தீங்களா? ஆமாம், இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க நீங்கள்? நான் வந்து 92லேருந்து ஓட்டியிருக்கேன். 34-35 வருஷமா ஆட்டோ ஆமாம் ஓட்டியிருக்கேன். இந்த ஆட்டோ போகணுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? என்ன மாதிரியான இது? நான் இது போடலாமான்னு ஐடியாவில் இருக்கேன். ஓகே. ஆமாம், டீசல் ஆட்டோ நீங்கள் வச்சுருக்கிறதுக்கு இதுக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்குது? டீசல் ஆட்டோ சவுண்டு கரெக்டான சவுண்டாக இருக்கும், மெயின்டெனன்ஸும் அதிகமாக இருக்குது. இது மெயின்டெனன்ஸ் இல்லை, நல்லா சரி. ஓகே. இப்போ மோட்டர் ஆட்டோ வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ டெஸ்ட் பண்ணீங்களா? ஆமாம், இது நல்ல டிரைவிங் பண்ணால் நல்லா இருக்கா, நல்லா அழகாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு பேசஞ்சரு நோயாளியெல்லாம் கூப்பிட்டு போனாங்கன்னா நல்லா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அது நீங்கள் டீசல் ஆட்டோ ஓட்டுறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் மாதிரி இல்லை, ஸ்மூத்தாக ஒரு காரில் போன மாதிரியே இருக்குது. அந்த காரில் போன ஃபீல் கிடைக்கும். ஃபீல் இருக்குது. இந்த ஆட்டோ புக் பண்ணுற ஐடியா இருக்காங்க? ஒரு கொஞ்சம் இது பண்ணி வாங்குவோம், கண்டிப்பாக எடுக்கலாம். ஃபைனலாக இந்த ஆட்டோவோட ஃபுல் ரிவ்யூ நம்ம அப்படி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த ஆட்டோவோட ஒரு கம்ப்ளீட் வியூவும் நம்ம பார்த்துடலாம். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ப்ளஸ் வந்து எப்படி இதுக்கான லுக் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நிறைய பேர் பயணம் பண்ணுற மாதிரியான சீட் கெப்பாசிட்டியோடு தான் இந்த ஆட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோவோட ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்க அப்படின்னா முன்னால் 2 LED லேம்ப் வந்துடும். சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைடான வியூ இருக்குது. அது கீழே மோண்ட்ரா ஆட்டோ அப்படிங்கிற அவங்களோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. கீழே 2 ஜாக்கப்ஸர், டயர் ப்ரொஃபைலுமே வந்து குட்டாக இருக்குது. ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக க்ரீனாக அந்த ஆட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 2 மவுண்டைன் பிக்சருமே அவ்வளோ அழகாக ப்ரொஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு விஸ்தாலமான சீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது கீழே வந்து ஸ்டெப்னி டயருமே அவைலபிளாக இருக்குது. இதில் பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 4 ஹவர்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 160 கிலோமீட்டர் போகலாம். நிறைய ஆட்டோ கஸ்டமர் வந்து சொல்லியிருப்பாங்க, அதே நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து என்னென்ன மோட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் மோட், நியூட்ரல், அடுத்ததாக ஈகோ மோடு, டிரைவ் மோடு, பவர் மோடில் வச்சு ஓட்டினீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பீடு ஒரு 55 to 60 வரைக்கும் ரேஞ்ச் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஈகோ மோட், டிரைவ் மோட் வச்சு ஈகோவில் ஓட்டினீங்க அப்படின்னா 160 அபோவ் வரைக்கும் நீங்கள் இதில் மைலேஜ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. 4 ஹவர்ஸ் சார்ஜில் ஒரு 160 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நமக்கு சேமிப்பாகவும் சிக்கனமாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னால் ஃப்ரண்ட்டில் இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் போர்ட், பார்க்கிங் லேம்பே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் பார்க்கலாம், ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளேல என்ன ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ரேஞ்ச், ஸ்பீட், பேட்டரி டெம்பரேச்சர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கலாம். பேசஞ்சர் சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அகலமாக விஸ்தாரமாக இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக 4 பேர் உட்காரலாம். 3 பேர் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக உட்காந்து போகிறதுக்கான இது இருக்குது. ஏறதுக்கு இறங்குறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இல்லை, ரொம்பவே தாழ்வாக வயசானவங்க கூட உட்காந்து போகிற அளவுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நம்ம வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன பேட்டரிக்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்பேஸுமே அவைலபிளாக அந்த வண்டியில் கிடைக்குது. ரியர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்இடியில் பேக் டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. மோண்ட்ரா ஆட்டோங்கிற ஒரு பிராண்ட் நேமுமே அதில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது. மோண்ட்ரா ஆட்டோ நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம திருநெல்வேலி RR Green Life மோட்டார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆட்டோ பை பண்ணுறதுக்கான காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லைவ்லையுமே அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆட்டோவோட ஃபுல் ரிவ்யூ நம்ம இன்றைக்கி பார்த்துருந்தோம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் திஸ் பை ஃப்ரம் ரகு.